மேட்ரிசஸ் MCQ கடைசியா பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6 வரைக்கும் பார்த்தோம். 6 7 6 வரைக்கும் பார்த்தோம். செவன் பாத்தீங்கன்னா இந்த 6 மாதிரியே தான். If A is a Q symmetric matrix and N is a odd natural number, write whether A power N is symmetric or skew symmetric or either of two. So நம்ம ஆல்ரெடி 6th பார்த்துட்டோம். நமக்கு என்ன கேட்டீங்கன்னா A is skew symmetric matrix. Therefore, A power transpose equal to minus A. இந்த மாதிரி வருது நம்மளுக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா A power N whole transpose equal to minus 1 power N into A power N. ஸோ இந்த இடத்துல வந்து ரெஃபர் கொஸ்டின் நம்பர் 6. திருப்பி இருக்க அதை புதுசாக ஃபுல்லாக எழுத வேண்டியது இல்லை. சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு NS ஆடா இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு minus 1 power odd நம்பர் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா minus 1 வரும். Therefore, A is Q symmetric வரும். சரியா? இதை முடிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் நம்பர் 9 எல்லாம் ஈஸியான சம்பளம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது முடிச்சோன்னா கொஸ்டின் நம்பர் 10 எழுதுங்க. 10 வந்து நான் ஒரு செகண்ட் எழுதி போட்டு பாத்துக்கீங்கப்பா. A is a order of matrix 3 into 4. A உடைய ஆர்டர் வந்து 3 into 4. B உடைய ஆர்டர் வந்து 4 into 3. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் AB வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 into 3 வரும். சரியா? இது முடிஞ்சோன்னா கொஸ்டின் நம்பர் 11 காப்பி போர்டு எடுத்துறேன். சேவைங்க கரெக்ட் அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. If A equal to cos alpha minus sin alpha cos alpha is an identity matrix, then the right value of alpha. மேல ப்ரொஃபைல் எடுத்துப்பா. கொஸ்டின் நம்பர் 11. சோ நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா cos alpha minus sin alpha அடுத்து cos alpha equal to identity matrix 1 0 0 1. இப்போ ஏதோ ஒரு வேல்யூ இன்க்ளூட் பண்ணுவோம். cos alpha equal to 1. cos alpha equal to 1 வந்து நமக்கு எதுல வரும்னா cos 0 வரும், alpha equal to 0. அதே மாதிரி
sin alpha equal to 0. So sin alpha equal to sin 0. So alpha equal to 0. வெரிஃபிகேஷன் பண்ணதா இருக்கிறோம். ஏதோ ஒன்னை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா போதும். சரியா? ஒன்னை ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. ஏதோ ஒன்னை கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். அவ்வளவுதான். எல்லாமே ஈக்குவலா தான் வரும். சரியா? சோ இது முடிஞ்சோம்னா கொஸ்டின் நம்பர் 12 காப்பி பண்ணுங்க, போர்டு இருக்காருங்க. வரும்பாதி என்னடா நீ போன நூற்றாண்டுல வந்து போன, அதுக்கப்புறம் இந்த நூற்றாண்டு வந்துருக்குற, நீங்க எப்படி எழுதுற எக்ஸாம்? ஓடி அப்படி கொண்டுதான் அப்படி எல்லாரும் ஈஸியா எழுதி போனாங்களா? எவ்வளவு மார்க் ஒரு பாசிக்கு 50 வருமா? போதும், நம்ம பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணி வந்தீங்கன்னா போதும். வீட்டுல ஒரு பொங்கல் போட்டுருவாங்க, தண்ணி ஒரு 5 மார்க்ஸ் இதா லாக் வரக்கூடாது படத்துல. y into square root of x square plus 1 equal to x. சரி கொஞ்சம் செக் பண்ணு. அட்டெண்ட் பண்ணாதான் மார்க் கொடுப்பாங்க. அது நல்லா படிச்சு நல்லா இருக்கு. சரியா? நல்லா படிச்சு நல்லா இருக்கு. வாழ்க்கையில படிப்பு மட்டும்தான் முக்கியம். அசால்ட்டா இருந்தீங்கன்னா கலந்தே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. சரியா? நல்லா படிப்போம். மார்க் அப்புறம் பார்ப்போம். இந்த அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 12. If I is the identity matrix and A is a square matrix such that A square equal to A, then what is the value of I plus A whole square minus 3A? So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா A square equal to A. இது வந்து நமக்கு given கொடுத்திருக்கிற கண்டிஷன். So அடுத்த ஸ்டெப்ல I plus A whole square minus 3A. என்னடா அது இன்ஸ்டால்மெண்ட்ல வர மாதிரி ஒவ்வொருத்தரா வரீங்க. So I plus A whole square minus 3A equal to. So இத வந்து A plus B whole square பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றோம். A square plus 2 into I into A plus A square minus 3A. So நமக்கு மேட்ரிசஸை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா A into I. அமைதியா இருக்கீங்களா? I into A equal to A. A into I into A equal to A. அதே மாதிரி I square வேல்யூ போட்டாலும் நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல 5 தான் வந்து I square வேல்யூ 5 தான் முடியும். சோ அப்ப என்ன பண்றோம்னா I plus 2A plus இந்த A square வேல்யூ அதுல A ன்னு கொடுத்துட்டாங்க. A minus 3A. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3A இதெல்லாம் கட் ஆயிடுது. சோ லாஸ்ட்ல I மட்டும் தான் நமக்கு வரும். சரியா? அடுத்து வந்து கெவினிங் ஆஃப் ஐடியா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். क्वेश्चन நம்பர் 30. If A is a square matrix such that A square equal to A. இது வந்து நமக்கு கொடுத்திருக்கிற given. What is the value of 7A minus I plus A whole power 3? So நமக்கு என்ன வரும்னா 7A minus A plus B whole power 3. So அதோட ஃபார்முலா வந்து A cube plus 3 A square B plus 3 A B square
plus b power 3. So அது அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா I cube plus 3 into I square into a plus 3 into I into a plus I power a power 3. So இந்த இடத்துல a squared வருது. சரியாமா? So இந்த அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படினு கேட்டீங்கன்னா 7a minus I cube value I ஆயிரும். இந்த I square value I ஆயிரும் நம்மளுக்கு. சோ இத மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 3a. அதே மாதிரி 3 இந்த a square பொதுவா a அப்ளை பண்ணும்போது என்னன்னா இதுவும் நம்மளுக்கு 3a ஆயிடும். பிளஸ் சோ இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம்னா a cube வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா a square into a அப்படின்னு எழுதுறோம். இங்கேயே போட்டுட்டோம்னா இங்கே எழுதிட்டே வந்தோம்னா டைம் ஓடிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா இந்த a ஸ்கொயருக்கு பொதுவா a எடுத்துக்கிறோம். சோ அப்ப என்னன்னா a into a. சோ அடுத்த ஸ்டெப்ல a ஸ்கொயர் சோ திருப்பி a ஆயிடும். அப்ப இந்த வேல்யூ வந்து a ஆயிடும். சோ அடுத்த ஸ்டெப்ல 7a minus I minus 7a. சோ அப்ப இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும்னா மைனஸ் I மட்டும் வருது. சரியா? இது முடிஞ்சா क्वेश्चन நம்பர் 14 காப்பி பண்ணுங்க போர்ட்ல எடுத்துறேன் நான். யாராவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா. சார் ஐஏ எப்படி சார் வரும்? இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் உடைய கண்டிஷன்ஸ். இப்போ வந்து ஒரு I க்கு ஒரு வேல்யூ இப்படி வருதுன்னு வெச்சுக்கோ. I வேல்யூனாவே நமக்கு 1 0 0 1. இது கூட ஒரு 4 2 7 3 இத மல்டிபிள் பண்ணு. திருப்பி அது A வேல்யூ வந்து இப்போ 1 4s are 4. 4 plus 0 4. 1 2s are 2. 2 plus 0 2. 0 into 1 0 இது 7. இத மல்டிபிள் பண்ணும்போது 0 வந்து 3 ஆயிடும். புரியுதா? சோ இது வந்து ஒரு சின்ன ஐடென்டிட்டிஸ். இந்த I into A A into I அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஐடென்டிட்டிஸ் அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கங்க. சரியா? இந்த மேட்ரிக்ஸ் எல்சிஎம் I ஃபைல் நீங்க வெச்சிருந்தீங்களா? சரி அந்த ஃபைல்ல இல்ல. இதுதான். எனக்கு உங்களுக்கு கால் பண்றேன். சரி. ஏன்பா பிஸியா? நோட் உங்களுக்கு அனுப்பிச்சுல உடனே ஸ்கிரீன் கொஸ்டின் எல்லாம் எழுதவே இல்லையா இந்த சொல்லுங்க. எல்லாத்தையும் கொஸ்டின் ஆன்சர் எழுதிடுமா? சரியா? சரி சரி. எனக்கு அனுப்பிச்சுடலாமா?
இப்போ அடுத்து question number 14. If A is 2 into 3 matrix, B is a matrix such that A power A transpose into B and B transpose into A both are defined அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. Then what is the order of matrix B? So A உடைய ஆர்டர் வந்து நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 2 into 3. So இதே வந்து A transpose அப்படிங்கும்போது என்னன்னா இந்த ஆர்டர் வந்து மாறும் நமக்கு 2 into 3 னா just 3 into 2 அவ்வளவுதான். சரியா? So நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா what is the order of B அப்படின்னு சொல்றாங்க. Let order of B equal to m into n. இதோட ஆர்டர் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா m into n அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. சோ அடுத்த ஸ்டெப்ல நம்மளுக்கு A power transpose into B equal to A transpose na 3 into 2 B value m into n. So அப்போ நம்மளுக்கு இத பேர் பண்ணி பாக்கும்போது நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். therefore m equal to 2. அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா B into A transpose. B உடைய வேல்யூ m into n, A transpose உடைய வேல்யூ 3 into 2. So இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கு, n வேல்யூ வந்து 3. So அப்போ order of matrix B, order of B equal to m into n equal to 2 into 3. சரியா? இத முடிச்சு அடுத்த சம் எழுதுங்க. இப்ப கேப் பண்ணி வர சொல்லலாமா? அடுத்து இந்த 15, 16, 17 இது எல்லாமே வந்து ஒரே ஆர்டர்ல வருங்காட்டி சோ அதனால நான் ஒரு ஃபார்மேட் எழுதி போடுறேன் 15 to 17 வரைக்கும். சோ இந்த இடத்துல வந்து ஆர்டர், இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ். சோ இப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு question number 15 2 into 2 வந்துனா total number of elements 2 2s are 4. in between பாத்தீங்கன்னா 4 elements இருக்கு. சோ இத A B C D. சோ இந்த 4 elements வருது. அதுல எது வேணாலும் வந்துக்கலாம். 4 elements தான் முக்கியம். சோ சொல்லுங்க. நான் வந்துச்சு நான் என்ட்ரி போட்டேன் மேடம். நான் வந்துச்சு மேடம். அன்னைக்கு வந்துச்சு மேடம். நீங்க பார்த்து என்ட்ரி போட்டேங்க. ஓகே தேங்க் யூ. சோ அப்போ நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்னன்னா 2 power 4 16. சோ அது என்ன கேட்டுக்கிறாங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரி ஆஃப் 2 into 2 மேட்ரிக்ஸ் வித் ஈச் என்ட்ரி 0 or 1. சோ அது உள்ள என்ட்ரிஸ் எது வேணா வந்துக்கலாம்.
டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னன்னா இது ஆக்சுவலா வந்து இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி வரும் நம்மளுக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னா 16. இதே அடுத்த இதுல பாத்தீங்கன்னா 16 பாத்தீங்கன்னா 2 into 3. ஸோ 2 3s are 6. 2 power 6 equal to 64 எலிமெண்ட்ஸ். 64 வேஸ்ல ஆன்சர் வரும். அடுத்து 17th ஒன் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 3 into 3. 3 3s are 9. So 2 power 9. 2 power 9 வந்து நம்மளுக்கு 512. கரெக்ட். ஓகே. சரி, எப்பவுமே 2 to the power. இது வந்து ஸ்டாண்டர்ட் 2 power n ல தான் வரணும் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட். சரியா? அதே மாதிரி क्वेश्चन நம்பர் 18 பாத்தீங்கன்னா if a matrix has 5 elements, write all possible order. So 5 elements இருந்தனா அது 1 into 5 or 5 into 1. இது தவிர வேற மாடல்ஸ் வந்து நம்மளுக்கு வராது. சரியா? இது முடிஞ்சதுன்னா क्वेश्चन நம்பர் 19 காப்பிடுங்க, போர்டு எடுத்துறேன். நீங்க யாரும் கால் பண்ணாம இருக்கிறீங்களா? இப்ப அடுத்து வந்து क्वेश्चन நம்பர் 19. டே அமைதியா உட்காருங்க, பேசிட்டே இருக்காதீங்க. If a equal to I 0 0 I n belongs to n, then a power 4n is equal to அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. So a உடைய வேல்யூ வந்து I 0 0 I. So அப்போ a power 4n அப்படிங்கும்போது என்னன்னா a square equal to I 0 0 I into I 0 0 I. So அடுத்த ஸ்டெப்ல இத எடுத்து இத மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்னா I square plus 0. இத எடுத்து இத மல்டிபிள் பண்ணும்போது 0 ஆயிடும். இத எடுத்து இத மல்டிபிள் பண்ணும்போது 0 ஆயிடும். இத எடுத்து இத மல்டிபிள் பண்ணும்போது 0 plus I square. So இந்த இடத்துல I square வேல்யூ வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். So -1 0 0 -1. So இதுக்கப்புறம் a power 4 equal to a square into a square. So -1 0 0 -1 into -1 0 0 -1. So இத மல்டிபிள் பண்ணும்போது 1 ஆயிடுது, இது 0 ஆயிடுது. 1. இதுக்கப்புறம் இத மல்டிபிள் பண்ணும்போது இது 0 ஆயிடுது. இத மல்டிபிள் பண்ணும்போது இது 0, இந்த இடத்துல 1. சோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா a power 4 அப்படின்னா இத a power 4 உடைய வேல்யூ. சரியா? சோ இத 1 0 0 1 அப்படிங்கறத a power 4 வேல்யூ. சோ எழுதுங்க. அடுத்து क्वेश्चन நம்பர் 20. If A and B are two matrices such that AB equal to A. So இந்த இடத்துல வந்து நமக்கு AB equal to A கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல BA equal to B. So இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்கிற given condition. Then B squared is equal to அப்படினு இருக்காங்க. So இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படினா
ஸோ BA ஈக்குவல் டு B, இது வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிற கண்டிஷன். ஸோ ஆன்சர் கொண்டு வரதுக்காக என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, போத் சைட்ஸ் வந்து B ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். சரியா? B ஆல மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா BA into B equal to B into B. ஸோ அடுத்த ஸ்டெப்ல அந்த BA உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த BA உடைய வேல்யூ B ஆயிரும். B into B equal to, ஸோ ரைட் சைடுல வந்து நம்ம B ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சாரி, ஒரே நிமிஷம்ங்க. ஒரு நிமிஷம். BA into C equal to, ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த BA வந்து அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த ஏபிக்கு பதிலா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். A ஈக்குவல் டு, இந்த இடத்துல வந்து B ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த BA உடைய வேல்யூ வந்து Bன்னு வருது. ஸோ B ஸ்கொயர். ஸோ ஏதாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எம்சிக்யூல கேட்டா அட்டன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? இது முடிஞ்சது 21 எழுதுங்கப்பா. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல போன வருஷம் படிச்சிருக்கீங்களா? I ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1. ஆமா, A பவர் 4னா A ஸ்கொயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் A பவர் 4 வந்து A ஸ்கொயர் இன்டு A ஸ்கொயர். இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்து A பவர் 4 ஹோல் பவர் n கேட்டிருப்பாங்க. ஸோ இது ஐடென்டிட்டிஸ் மேட்ரிக்ஸ்ங்காட்டி A பவர் 4 ஹோல் பவர் n அப்படின்னாலும் இதே வேல்யூ தான் நம்மளுக்கு ரிப்பீட். இப்போ 1 பவர் எனிதிங் என்ன வரும் அந்த மாதிரி. இந்த அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. If AB equal to A,
BA equal to B where A and B are square matrix. Then அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? So AB equal to A, BA equal to B. So இதெல்லாம் வந்து நமக்கு என்ன கேட்டீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற given. So அந்த இடத்துல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா கவனிங்க. சோ இதுல வந்து ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஒரு கேஸ் வந்து நம்மளுக்கு AB equal to A. So both sides வந்து A வால மல்டிபிள் பண்றோம். So AB into A equal to A into A. So இந்த அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா இந்த AB பொதுவா இந்த A உள்ள கொண்டு வந்துறோம். சாரி இந்த BA பொதுவா B வந்து உள்ள கொண்டு வரோம். So இந்த BA பொதுவா B உள்ள கொண்டு வரும்போது AB equal to A square. Again என்ன பண்றோம்னா இந்த AB பொதுவா A உள்ள கொண்டு வரோம் equal to A square equal to A. So இதே மாதிரி இன்னொரு கேஸ் வந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா BA equal to B. So அதே மாதிரி என்ன பண்றோம்னா both sides வந்து B ஆல மல்டிபிள் பண்றோம். So அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா BAB equal to B into B. So அடுத்த ஸ்டெப்ல இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த AB பொதுவா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா A வை கொண்டு வரோம். So BA equal to B square. அதுக்கப்புறம் அந்த BA உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா B equal to B square. So இது ரெண்டையும் ஒரு ஏதோ வகையில மைண்ட்ல வச்சுக்கங்க. இங்க வந்து இந்த BA பொதுவா BA கொண்டு வரோம், அங்க வந்து AB பொதுவா A கொண்டு வரோம். அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 22. சோ அப்ப இதுல வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் வந்து A B square equal to B and A equal to A square. இதான் வந்து இதோட ஆன்சரா வரும். So 22ல பாத்தீங்கன்னா if A and B are two matrices such that AB equal to B இதே கண்டிஷன் கொடுத்துட்டு A square plus B square கேக்குறாங்க. So A square plus B square equal to A square value A, B உடைய value B. So இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரெஃபர் கொஸ்டின் நம்பர் 21. நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கிருந்து வருது உங்களுக்கு தெரியாது. இரண்டையும் கால் பண்ணுங்க. 23 நான் போல்ட் எடுத்தேன்.
என்ன கேல்குலேட்டிங் அழைச்சிக்கலாமா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 23. ஸோ இவ்வளவு பெரிய சம்பளம் எம்சிக்யூல வராது, 2 மார்க்ஸ்ல அந்த மாதிரி கேட்பாங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் 3 × 3, பி ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. இஃப் ஏபி ஈக்குவல் டு I3, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. Question number 23. So AB equal to 1 to x 0 1 0 0 0 1. அடுத்து வந்து 1 minus 2y. அடுத்து வந்து 0 1 0. அடுத்து வந்து 0 0 1. ஸோ இந்த சம் வந்து சப்போஸ் எம்சிக்யூல கேட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு இதோடைய அப்படியே ஸ்டோரி பரவாயில்ல, வெயிட் பண்ண அப்புறம் எழுதல, ஸ்டோரி ரைட்டர் மாதிரி எழுதிட்டே இருக்காதீங்கப்பா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இன்கேஸ் எம்சிக்யூல கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஏபி ஈக்குவல் டு I3 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ எதுனா வரட்டும். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மாதிரி வந்துடுது நம்மளுக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் கேட்கிறாங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ 1 மார்க்ல கேட்டா டைரக்டாவே எக்ஸ் பிளஸ் ஒய் 0 போட்டுங்க. சப்போஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா அது என்னங்கிறத பார்த்து. சரி, ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்றோம். இதை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 1 பிளஸ் 0 பிளஸ் 0. இதை மல்டிபிள் பண்ணும்போது -2 plus 2 plus 0. இதை மல்டிபிள் பண்ணும்போது x plus 0 சாரி y plus 0 plus x. ஸோ அதே மாதிரி இதை மல்டிபிள் பண்ணும்போது 0 plus 0 plus 0. இதை மல்டிபிள் பண்ணும்போது 0 plus 1 plus 0. இதை மல்டிபிள் பண்ணும்போது 0 plus 0 plus 0. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் மேட்ச் பண்ணிக்கீங்க. இது தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே 0 வரணும். 0 வரலன்னா நீங்க என்ன மிஸ்டேக்னு பார்த்துக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா 0 plus 0 plus 0. இதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்னா 0 plus 0 plus 0. இதை மல்டிபிள் பண்ணும்போது y. இதை மல்டிபிள் பண்ணும்போது 0 plus 0 plus 0 plus 0. ஸோ இந்த இடத்துல 1 வரும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 1 0 x plus y. ஸோ அடுத்தது 0 1 0 0 0 1. ஸோ ஈக்குவல் டு அப்படியே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 0. ஸோ இது அப்படியே ஈக்குவேட் பண்ணும்போது என்னன்னா therefore x plus y equal to 0. சரியா? இது முடிஞ்ச 29 ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. கொஸ்டின் நம்பர் 29.
இதுக்கு அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 29. Write a square matrix which is both symmetric as well as skew symmetric அப்படின்னு இருக்காங்க. So அந்த இடத்துல வந்து A is a symmetric matrix. Then question number 29. Sir, அதே question sir. 23. வண்டி தான் போறதே போட்டு மாறுதா? உங்களுக்கு என்ன கொஸ்டின் வருதுங்களா? எல்லாமே மாறுது. நான் பிரிண்ட் வேணா எடுத்து வச்சிடுறேன். உங்களுக்கு மாறுதாப்பா? கையில போன் எடுத்து வண்டி தவிர 29 ஒரே இல்ல அதை அப்டேட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வைக்காம விட்டுருக்கனால பிரச்சனை இருக்கும். அது ஆன்லைன்ல கரெக்டா இருக்கு, உங்களுக்கு மட்டும் மாறுது. செய்யணும் நான் தரேன், நான் உங்களுக்கு நைட் பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தேன். அவ்வளோ கையில் பார்த்து ஆன்லைன்ல யாரும் பாவே தரக்க முடியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருந்தியா? தம்பி நீங்க சப்போஸ் வேற ஏதாவது கொஸ்டின் எழுதுனீங்கன்னா அதை அடிச்சு விட்டுருங்கப்பா, நான் ரீட் பண்றேன், எழுதிக்கேங்கப்பா. கொஸ்டின் நம்பர் 29 எழுதிக்கங்க. ரைட் a square matrix. Write a square matrix which is both symmetric as well as skew symmetric. Write a square matrix which is both symmetric as well as skew symmetric. கவனிங்க. சோ நம்மளுக்கு A is symmetric matrix அப்படிங்கும்போது என்னன்னா A transpose equal to A. சோ இந்த இடத்துல நம்ம திருப்பி எழுதிக்கலாம், அதான் மீனிங் வரும். அதாவது A equal to A transpose. அதே மாதிரி நம்மளுக்கு A is a skew symmetric matrices அப்படிங்கும்போது என்னன்னா A equal to minus A transpose. சோ இப்போ ரெண்டும் ஆட் பண்றோம். சோ ஆட் பண்ணும்போது என்னன்னா A plus A equal to A transpose minus A transpose. So 2A equal to 0, A equal to 0. So இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதிக்கலாம், நீங்க டைரக்டாவே எழுதிக்கலாம். சரியா? சோ இது அதோட ஆன்சர். இது முடிஞ்சா அடுத்து 31 ஒரே நிமிஷம்ங்க. ஆன்லைன்ல இதுக்கப்புறம் கரெக்டா போகுது. இந்த 29 முடிஞ்சா ப்ராப்ளம். இதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 31 எழுதுங்கப்பா. இதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஏன்னா பேசிட்டே இருக்கிறேன், எங்களுக்கே நான் சொல்றேன்.
எங்க இருக்கு அவனுக்கு அவனா போர்டு எழுதிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நிறைய பேர் தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பிளஸ் டூ பேப்பர் வந்து ஈஸியா தான் இருக்குது. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கொஸ்டின் வந்து தப்பா கேட்டுக்கிறாங்க. அதை அட்டன் பண்ணவங்களுக்கு மார்க் கிடைக்கும். அழுதுட்டு வர அளவுக்குலாம் ஒண்ணு இல்லை. 10th பசங்க வேணா ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா அழுதுட்டு வந்தாங்க. பசங்க பொண்ணு எல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு. இதுல யாராலும் அழுதுட்டு வந்தாங்கன்னா அவங்க படிக்க இதானது தட்டகர்மாந்திரமா இருக்கும். சரியா? எத்தனை பேர் எழுதிட்டு வந்தாங்க? அந்த ஒருத்தர் தான். அப்ப ஒருத்தர் வந்து படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத கொஸ்டின் ஈஸியா தானே இருந்தது. ஓ இதா இது நம்ம இந்த இடத்துல மாத்தி எடுக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 31. If A and B are square matrix same order, so then A plus B into A minus B. So இதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்னா A ஸ்கொயர், இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் AB பிளஸ் இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ் BA மைனஸ் B ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் வந்து C ஆப்ஷன். இதான் அதோட ஆன்சர். சரியா? மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபிங்கிறது வேற, பிஏங்கிறது வேற. கட் பண்ணி விட்டுறாதுங்க, ஆன்சர் வராது. மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. A is a square matrix. A is called idempotent. If அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுல ஆப்ஷன் வந்து டி, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில மைண்ட் வச்சுக்கோங்க. சரியா? கூப்பிடுறது முன்னாடி கேட்கணும், தவறு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 33. இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வராது. அதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அதாவது இப்போ ஏ அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 1 0 0, அடுத்து வந்து 0 2 0 0 0 4. சரியா? ஸோ இதுலயே வந்து ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா என்ன வரும்னா இது அப்படியே தான் வரும். ஸோ நம்மளுக்கு ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் வரங்காட்டி ஆப்ஷன் வந்து பி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சரியா? ஸோ மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இப்ப பார்க்க வேண்டாம். இப்ப பார்த்தா அது ஒன்றும் புரியாது நம்மளுக்கு. சரியா? ஸோ 35 ஒரு பெரிய கொஸ்டின் தான். அடுத்தது 36. 36 வந்து நார்மலா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஆப்ஷன் வந்து சி. 36 வந்து ஒரு நார்மலா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். 37 வந்து சி, அதுவும் நம்மளுக்கு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சரியா? சோ இதோட இந்த மேட்ரிக்ஸ் எம்சிக்யூ முடிஞ்சுப்பா. நாளைக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். சரியா? ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வரைக்கும் பார்த்துக்கலாம்.
வந்துருப்பா. ஆனா நிறைய சமயம் ஒரு பிராக்டிஸ் பண்ண சொல்லும்போது அது அப்படியே ஓடிட்டே இருக்கும். நீங்க ஓடிடாதா மீட்டிங் லீவ் பண்ணிக்கணும்பா 12 to 1.